அனைவருக்கும் வணக்கம். நான் எல்சோலை மரம் மாசிலாமணி பேசுகிறேன். இப்போ நம்ம பல்வேறு வகையான விஷயங்களை நம்ம சொல்லியிருந்தாலும் இப்போ ஒரு மிக முக்கியமான மரங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற மரங்கள் தான் மகாகனியில் காயா மைக்ரோபில்லா அப்படின்னு பொட்டானிக்கல் நேம்னு சொல்கிறோம். அதில் என்ன விஷயம்னா, இந்த மரங்கள் நம்ம எல்சோலையில் குறைஞ்சபட்சம் ஒரு 7000 மரத்துக்கு இருக்குது. இது 15 வயசுலேருந்து 1 வயசு மரம் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. இந்த மரத்தை ஏன் நம்ம இவ்வளோ மரங்களை இது தேர்வு பண்ணோம்னா, வேலி ஓர மரங்களாக வச்சுருக்கோம். வரப்போகிற பவுண்ட்ரியில் வச்சுருக்கோம். அப்போது பவுண்ட்ரி ஓரம் வைக்கும்போது 7 அடிக்கு ஒரு மரம், 9 அடிக்கு ஒரு மரம் வைக்கலாம். எப்படி நீங்கள் மட்டும் இது மட்டும் அடர்த்தியாக நடுறீங்கன்னு சொன்னால், வேலி ஓரம் சூரிய ஒளியும் இடைவெளியும் அதிகமாக இருக்கிறதுனால அதை வைக்கிறோம். ரைட்டு. அதுக்கு அடுத்தது, இது காட்டில் சீக்கிரமாக முறியறதில்ல. அப்போது காற்றினுடைய வேகத்தை தடுக்கக்கூடிய மரமாக இதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு வயல்லையும் வரப்பு சுற்றி வச்சாலே, ஒரு ஏக்கரில் வச்சிங்கன்னா 260 மரம் வச்சிடலாங்க வரப்பு சுற்றியே. அப்போ விவசாயம் பண்ணுறதுக்கோ இலையோ இதனுடைய பூச்சி தாக்குதலோ எதுவுமே கிடையாது. அப்போது தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இல்லை. ஒரு ஆண்டுங்க நம்ம குழி தோண்டி நம்ம நடுற முறை, கன்று தேர்வு இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஆண்டு அந்த கன்றை நீங்கள் பராமரிச்சிட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் நீங்கள் வேறு ஒரு ஏக்கரில் மரம் நடணும். ஒரே நாளில் தண்ணி பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த மரங்களை இவ்வளோ மரங்களை பண்ணியிருக்கோம். அப்போது இவ்வளோ மரங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரே மாதிரி சீரான வளர்ச்சியில் தண்டு பகுதியில் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன நடந்தது? அப்போ எனக்கு 20 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ மரங்களில் என்ன அனுபவம் கிடைச்சிக்கிறதுக்கு இது ஒரே ஒரு காரணம் தான். பல மரங்கள்லேருந்து விதைகள் தேர்வு பண்ணி அப்போ மரங்கள் நட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணோம்? ஒரு மரத்து விதைக்கு வந்துட்டுங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை மரமும் ஒரு மரத்து விதைங்க, ஒரே சீரான வளர்ச்சி. நான் விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்க்கணும். அப்போது மரங்களுடைய தண்டு பகுதி தடிமனான வளர்ந்துருக்கிற மரங்கள்லேருந்து விதையை தேர்வு செய்யும் போது இது போன்ற வளர்ச்சி ஒரே சீரான வளர்ச்சி வந்து. அப்போ இது மரபணு மாற்றமா அப்படின்னு கிடையாது. நல்லா வளர்ந்த மரம்னா அதனுடைய பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்க. அந்த வகையில் காற்று தடுப்பானாக இருக்குது, விலை உயர்ந்த மரம். இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்பக்கலைக்கு பயன்படுத்துது. இதே மாதிரி நீங்கள் கட்டில், பீரோ, நாற்காலி, மேசை இதெல்லாம் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இது ஒரு பக்க கிளைகளே வராத மரங்கள், ஒரு 30 அடி உயரம் வரைக்கும் நேச்சர் ப்ரூனிங், அதுவாக இலைகளை கொட்டிகிட்டே போயிட்டு மேலே போய் களை வெடிக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? இப்போ எல்லா மரத்தையும் களையை எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன வந்துட்டோம்? அக்டோபர், அடுத்தது நவம்பர் கிட்ட வந்துட்டோம். இப்போ இந்த களையை இறக்கினா, இப்போ நமக்கு இந்த கடந்த ஒரு 15 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஆனால் காற்று இல்லாமல் மழை இருக்குது. அப்போ பூமி ஈரமானதை, காற்றினுடைய வேகம் அதிகமானால் மரங்கள் வேரோடு சாயறதுக்கு முன்னாடி நம்ம பக்க கிளைகளை இறக்கிறது. இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டால், வேலியோர மரங்களாக வைக்கும்போது பக்கத்து வயலில் இருக்கிற வேளாண்மை செய்கிற வேளாண் பெருமக்களுக்கு கூட நிழல் தொந்தரவு வர்றதில்லை, பூச்சி தொந்தரவு வர்றதில்லை. அப்போது ஒருத்தருக்கு நிழல் அடிக்குதுன்னா அது பாதிப்பு, அது நம்ம இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஒரு மரத்தினுடைய நிழல், ஒரு ஆலமரம் ஒரு ஒரு 15 மீட்டர் சுற்றளவில் இருக்குதுன்னா அந்த நிழல் நேரடியாக பூமியிலேயே பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 50 அடிக்கு மேலே போயிட்டு 4 கிளை வந்திருந்ததுன்னா அந்த நிழல் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்போ இங்கே வெயில் அடிக்குதுன்னா அடுத்தது இங்கே நிழல், இங்கே வெயில், இங்கே நிழல். அப்போது பக்கத்தில் வேளாண்மை செய்யக்கூடிய வேளாண் பெருமக்களுக்கு கூட எந்த ஒரு மிகச்சிறிய அளவில் கூட அவங்களுக்கு நட்டம் வரக்கூடிய அளவில் அது செய்கிறதில்ல. அதனால் அந்த மரங்களை நீங்கள் எல்லாம் பயன்படுத்துங்க. அது போன்ற மரக்கன்றுகள் நம்ம எல்சோலையும் இருக்குது. இந்த ஆண்டு அந்த மரக்கன்றை உற்பத்தி பண்ண முடியல. அது காரணம் என்னன்னா, இந்த கொரோனாங்கிற ஒரு பெரிய தடுமாற்றத்தில் தான் நம்ம அந்த கன்றை விதையை எடுக்காமல் இருந்துட்டோம். இந்த ஆண்டு அது சரியான முறையில் பண்ண போகிறோம். அது போன்ற மரங்களை வளர்க்கணும். எந்த மரத்தையாவது ஊனிட்டே இருங்க, அந்த பகுதியை பச்சையை ஆக்கிட்டே இருங்க. எந்த பகுதியில் மழை இருக்குதோ இல்லையோ எல்சோலை பகுதியில் பேஞ்சிட்டே இருக்கு. இப்போ இங்கே ஒரு காட்டை உருவாக்கின பிறகு இங்கே இருக்கிற தங்கின பறவைகள்லாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 1400 ஏக்கரில் ஏகப்பட்ட வேப்ப மரம் அழைச்சி போச்சு. அதெல்லாம் மைனா, சிட்டுக்குருவி, இந்த வௌவால் இது போன்ற பறவைகள்லாம் போய் எல்லாம் போட்டானுங்க. அதெல்லாம் அங்கங்கேயே வளர்ந்து போச்சு. அதுதான் இந்த பூமிக்கு
காடுகளை உருவாக்குனது மிகப்பெரிய அளவிலே உயிரினங்களுக்கும் பறவைகளுக்கும் தான் பங்குங்கிறத நம்ம பல தொகுப்பில் சொல்லியிருக்கோம். அந்த வகையில் இந்த மரக்கன்றுகளை இது போன்ற வேலி மரங்களாக இந்த மரங்களை பயன்படுத்துங்க. விலை உயர்ந்த ஒரு நல்ல ஜாமான் செய்யக்கூடிய மரம். இந்த மரங்களை நீங்கள் நடணும், நட்டு பயன்பெறணும். எல்லா மண்ணிலையும் வரும். செம்மண் கலந்த சரளை, வடிகால் மண், நஞ்சை, புஞ்சை, ஈரப்பதம். எனக்கு 2 மாதம் தண்ணி பிடிக்குங்க, அப்புறம் தான் எனக்கு வடியும் அப்படின்னா அந்த மரத்தை நீங்கள் நடலாம், தைரியமாக நடலாம். அது காயாது. அந்த ஒரு என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது முழு அளவில் நீங்கள் பயன்பெறணும்னு பணிவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.